ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரெகுலராக கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்து பெல் அழுத்துங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஹோம். நம்ம இன்னைக்கு தட்டைக்காய் பொரியல் அல்லது காராமணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்மள பல பேருக்கு இது ஃபேவரட் கிடையாது, ஆனால் இந்த மெத்தடில் செய்கிறப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு தட்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு பச்சை தட்டைக்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பாருங்க, இதுதான் பச்சை தட்டைக்காய். இதுலேயே இன்னொரு வெரைட்டி வருங்க, அது விதையுள்ள தட்டைக்காய். அது குழம்பு, கூட்டு, பொரியல் இதெல்லாம் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நாம் இன்றைக்கி பொரியல் செய்கிற தட்டைக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம். தட்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான மசாலாவை இடித்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு கொத்து கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பொரியலுக்கு கொஞ்சம் உப்பு காரம் அதிகமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். இது கூடவே நாட்டு பூண்டு பல் சின்ன சைஸ் ஒரு 5-6 எடுத்துக்கலாம். இதை கரகரப்பாக இடிச்சு எடுத்துக்க போகிறாங்க. இந்த மிக்சியிலையும் அப்படியே கரகரப்பாக இடிச்சு எடுத்துக்கலாம். இந்த கொத்தமல்லி இலை கொஞ்சம் அரைப்படுற மாதிரி பார்த்துக்கலாங்க, அவ்வளோதான். பாருங்க, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலையெல்லாம் இது போல் கரகரப்பாக இடித்து எடுத்துட்டோம். இதை இப்போ ஒரு கப்பில் மாற்றி எடுத்துக்கலாம். தட்டைக்காய் பொரியல் செய்யறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். இப்போது காயை வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதித்து வரட்டுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் காய் வேக வைக்க தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காய் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காகவும் டேஸ்டியாகவும் இருக்கிறதுக்காகவும் 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ பொடி பொடியாக நறுக்கின தட்டைக்காயை சேர்த்துடலாம். காய் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் கலர் மாறாமல் பார்த்துக்கலாங்க. இந்த பொரியல் தட்டைக்காயிலே 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கும், ஒன்று இது போல் லைட் க்ரீனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம லைட் க்ரீனாக இருக்கிற தட்டைக்காய் யூஸ் பண்ணுறோம். காய் நல்லா வெந்துச்சுங்க. இப்போ இது ஒரு கப்பில் மாற்றிட்டு பொரியல் தாளிக்க ஆரம்பிக்கலாம். தட்டைக்காய் பொரியல் செய்யறதுக்காக அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உளுந்து 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க. உடனே சாப்பிட்றதா இருந்தால் மட்டும் இந்த கடலைப்பருப்பும் உளுந்தும் சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு உளுந்தும் பாதி அளவு வறுபட்டதும் 2 வரமிளகாயை இப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இது கூடவே பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது 1 சேர்த்துக்கலாம். வரமிளகாயை இது போல் முழுசாக மட்டும் போட்டுக்கலாங்க. ஏற்கனவே பச்சை மிளகாயை நம்ம அரைச்சி போடுறதுனால இது சும்மா வாசனைக்கு மட்டும்தான் போடுறோம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வறுபடட்டும். வெங்காயம் பாதி அளவு வறுபட்டதும் நம்ம இடித்து வச்சோம் இல்லைங்களா, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரே 1 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே காய் வேக வைக்கிறப்பையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, தட்டைக்காயை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கினதும் 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். பாருங்க, எவ்வளோ பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. வேர்க்கடலையை நல்லா வறுத்து தோல் நீக்கி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரகரப்பாக இடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். 3
டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருந்து ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த வேர்க்கடலையும் தேங்காயும் தான் இதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தட்டைக்காய் பொரியல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா டேஸ்டியான தட்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டோம். இது அந்த கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், பூண்டு இதையெல்லாம் நம்ம அரைச்சி போடுறதுனாலையும் வேர்க்கடலை பொடியெல்லாம் போட்டு செய்கிறதுனாலையும் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா சூடான சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.